Pradeep Smiley. வணக்கம் கைஸ், வணக்கம். கொஞ்சம் செட்டப் வந்து மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எங்க இருக்கேன்னா ஆன் த பே ஆஃப் பெங்கால் ஆன் த ஈஸ்டர்ன் இந்தியால வந்து வந்தாரை வாழ வைக்கும் சென்னைக்கு தான் நான் வந்திருக்கேன். சென்னைக்கு வந்து என்னோட ஒரு கார்ஜியஸ் லேடிஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சென்னை vlog தான் பார்க்க போகிறோம். கெட் ரெடி ஃபார் ரெடி. எஸ் கைஸ், சிங்கார சென்னையில நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சந்தியா வீட்டுக்கு தான். ஹாய் சந்தியா, சொல்லுங்க எப்படி இருக்கு நான் வந்தது? சொல்லுங்க. என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது சரி. எனக்கு என்ன பண்றீங்கன்னு சொல்லி தோசை எவ்வளவு அழகா சொல்றீங்க. ஹாய் கரீம். ஹாய் எப்படி இருக்கு சந்தியா கூட வாழ்றது? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? யா she's amazing. மேரட்னால she's perfect. no காசே கொடுக்கல. யா ஆனா ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சட்டையை பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு அடிச்சு வாயை திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா? சொல்லு என் தெய்வமே சொல்லு. சந்தியா நீங்க அதே மாதிரி என்னை பத்தி சொல்லுங்க. ஷமா வந்ததுல இருந்து எனக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு பேசிக்கலி. நான் போறவே பண்ண மாட்டா. கெஸ்ட் யூ ஆர் தி ஹோஸ்ட். கெஸ்ட் கூட நான் பேசுறது இல்லங்க. அப்ப கிளம்பு. என்னடா புசுக்கு மரியாதை பேசிட்டே வந்து என்னை கழுவி ஊத்துறது வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கார்ஜியஸான லேடிக்கு வந்து போக போகிறோம். அவங்க வந்து ஃபோன் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கே தெரியாம உள்ள போக போகிறோம். ஹாய் லக்ஷ்மா. ஹாய், எப்படி டிவி பார்க்க நீங்க தூங்குறீங்க? அந்த டேலண்ட் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க லக்ஷ்மா? ஒரே வெக்கம். அதனால செத்த நேரம் அசல் தூங்கிட்டு அது உங்களுக்கு பொறுக்கலையா? ஓகே, ஸோ லக்ஷ்மா வந்து எனக்கு அவங்க குக்கரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து செஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன லக்ஷ்மா சொல்லுங்க? பிரெட் கஸ்டர்ட் கேக். பிரெட் கஸ்டர்ட் கேக். இது அப்படியே வந்து இந்த மைக்கு பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ரெசிபி சொல்லுங்க, நான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேக்குக்கு வந்து என்னன்னா கஸ்டர்ட் பவுடர், பிரெட், அப்புறம் மைதா, சுகர், அப்புறம் எக் எல்லாம் போட்டு ஹீட் பண்ணி இது அவர்ல வச்சிடணும். அண்ட் நெக்ஸ்ட் கஸ்டர்ட் செஞ்சு மேல பிரெட் தான் மெயின் இன்கிரிடியன்ட்டா? எஸ். அதுமே நல்லா இருக்கும். ஓகே ஸோ பிரெட் வந்து நம்ம பிரெட்டா சாப்பிடாம இப்படி சாப்பிடலாம்னு வந்து சொல்லிருக்காங்க. தேங்க் யூ லக்ஷ். சூப்பரா இருந்த டேஸ்ட். இப்ப நான் சொல்லிட்டேன். சொன்னது கேட்டேன் நான். நல்லா இருந்துன்னு சொன்னேன். நீ ரொம்ப பாராட்டுன. அது நீங்க எதுல பண்ணீங்க? இது காண்டினல என்ன இது? இது கையால பண்ணுது. ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து நாங்க வந்துட்டோம். மதராசப்பட்டினம். தானான பூம் தனன தானான பூம் தனன பிஜிஎம் போடணும்னு ஆசை. ஆனா காப்பிரைட்ல பிடிச்சிருவாங்க. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியுங்க. சென்னை நகர வாசிகள் எங்க வந்திருக்கோம் சந்தியா? பிர்லா பிளானட்டேரியம். பிர்லா பிளானட்டேரியம் என்ன லக்ஷ்னா? சொல்லுங்க. தெரியல சும்மா அது எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கோம். எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கோம். நாங்க வந்து டோராஸ் த எக்ஸ்ப்ளோரர்ஸ். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். ஓகே கைஸ், சோ இங்க வச்சிருக்கிறதுல எல்லாத்துலயும் ஒரு போல்ட் இல்ல ஒரு நட்டு எல்லாமே போய் கிடக்குது. இது மட்டும் தான் ஒரு வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. சோ இதுல நான் கொஞ்சம் எப்படி பண்றேன் லக்ஷ்னா? சூப்பரா பண்றேன். இனி ஃபாஸ்டா போனோம்னா எல்லாரும் எக்ஸிபிஷன் எடுத்துட்டு என்னை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைஸ் போவோம். அத கேட்க நீங்க யாரு?
தெரிய மாட்டேங்கிற தெரிய மாட்டேங்கிற சந்தியா ஏய் இங்க நம்ம தெரியுறோம் அந்த மாதிரி கம்பேர்ல தெரியும். இங்கேயும் தெரியுமா ஆனா இங்க தெரிய மாட்டோம் கோஸ்ட் வாக் கைஸ் மூன் வாக் கேள்விப்பட்டிருக்கீங்க கோஸ்ட் வாக் கேள்வி சொல்லுங்க உங்களுக்கு சென்னையில பிடிச்ச ஃபேவரட் ஸ்பாட் எது இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்னையில வந்து சும்மா வீடு வாங்கி வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல தான் பாதி நாள் இருப்பாங்க இங்க வந்து ஃப்ரீயா வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தங்கிக்கலாம் எவ்வளவு ஒரு பெரிய மனசு இருக்கு இனிமேல் யாராச்சும் உங்களை நீங்களே தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன வந்து முதல்ல நீ ஒன்ன தூக்க முடியுமா ரொம்ப உயரம் கூட வேணாம் அதோ இந்த அளவுக்கு உயரம் தூக்க முடியுமா காந்திபுரம் போறீங்க கிண்டி பஸ் புக் பண்றோம் காந்திபுரம் கோயம்புத்தூர்ல இருந்து காந்திபுரம் போறீங்க கிண்டிக்கு வந்து பஸ் புக் பண்ணுவீங்க காந்தி நகர் ரோட்ல இருக்கிற பிர்லா பிளானட்டோரியத்துக்கு வந்து டிக்கெட்டை வாங்கி வருவீங்க எஸ் இப்ப கை வந்து இப்படி ஆயிரும் அத வந்து பாத்துக்கிறீங்க நாங்க 3D ஷோக்கு வந்திருக்கோம் கைஸ் இந்த கண்ணாடியை பாத்துருப்பீங்க நான் எப்பவும் போடுற கண்ணாடியில கொஞ்சம் பெருசா இருக்கேன் நான் என்ன சொன்னாலும் அவ ரிவர்ஸ்ல தான் பண்ணுவா ஓகே கைஸ் சோ அடிக்கிற வெயிலுக்கு பிளானட்டேரியம் ஏசி எப்படி இருக்கு சந்தியா இங்கே நாங்க தூங்கிடுவோம் நாங்க ஷோ முடிஞ்சோன்னு இங்கே அப்படியே தூங்கிட்டு எங்களை வந்து அப்படியே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்ல போறோம் பல்வேறு புதிய கண்டங்கள் பற்றிய அரிய செய்திகளை கொண்டு சேர்த்தனர். ஆனால் இன்று மிகச்சிறிய ஊர்திகள் விண்வெளியில் பறந்து இந்த பூமிக்கு அப்பாலும் ஆராய்ச்சிக்குரிய வேறு பிற உலகங்கள் பற்றிய வியத்தகு தகவல். நாங்க வந்து 3D ஒரு ஷோக்கு போயிருந்தோம் அது 3D கிளாஸே கிடையாது நான் போடுற ஸ்கூட்டிக்கு நான் போடுற கிளாஸ் தான் பட் பிளானட்டேரியம் போயிருந்தோம் அது வந்து எப்படி இருந்துச்சு சந்தியா பிளானட்டேரியம் வந்து மாசா இருந்துச்சு கண்டிப்பா இன்னைக்கு வந்து பர்த்டே விசிட்டா வந்து பிளானட்டேரியம் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ ஆல் தி ஆஸ்ட்ரோஃபைல்ஸ் அவுட் தேர் ஆஸ்ட்ரோஃபைல் கட் பண்ணிடுவேன் தப்பா இருந்தா கட் பண்ணிடுவேன் ஓகேவா சோ அஸ்ட்ரானமி பிடிச்சவங்க ஆஸ்ட்ரோஃபைல்னு நினைக்கிறேன் ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா ஓகே கைஸ் மணி வந்து 12 நாங்க வந்து எஸ்என் நகர் பீச்ல இருக்கோம் இங்க வந்து ஒரு அருமையான இன்டெலிஜென்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து இருக்காங்க பெஸ்டி நகர் பீச் பத்தி நீங்க சென்னையில எத்தனை நாளா இருக்கீங்க உங்க சொந்த ஊர் எது இப்படி கேட்டேன் உங்க சொந்த ஊர் எது என் சொந்த ஊரு கோயம்புத்தூர் நீங்க கோயம்புத்தூர் சரி அப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க பெஸ்டி நகர் பீச் பத்தி சொன்னா 4 வார்த்தை சென்னை ஆக்சுவலா வந்து நான் பெஸ்ஸிக்கு இப்பதான் செகண்ட் ஆர் தேர்ட் டைம் வர்றேன் எனக்கு இந்த பீச் பிடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் மெயின் ரீசன்ஸ் வந்து ஷோர் வந்து கிட்டக்க இருக்கும் டக்குன்னு நடந்து போயிடலாம் ஆமா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன் இல்லப்பா நான் டீ கறிக்க வந்தேன் சென்னையில வேற ஏதாவது உங்களுக்கு பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாமே பிடிக்கும் அங்கதான் தங்க விடுவாங்க ஃப்ரீயா சாப்பாடு போடுவாங்க தம்பி தமாஷா பேசுது போல இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ் டெஸ்டி பீச்சில் நல்லா ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் நாளைக்கு வந்து மண்டே நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அடுத்த வாரம் see you from Shama. Just unmuted, powered by Singha Sanai.